இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். தம்பி இடுமாவனன் கார்த்தி அவர்கள் சொன்னாரு, திமுக 6 முறை ஆட்சி அமைச்சிருக்கு, அதிமுக 7 முறை ஆட்சி அமைச்சிருக்கு, தாவேகா முதல் முறை வந்த உடனே சிஎம் ஆகி ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனால் நாம் தமிழர் ஒரு நாள் என்கிட்ட சிக்குனாரு, ஒரு நாளும் சிக்காது, ஒரு நாளும் உங்ககிட்ட வந்து இந்த நாடு சிக்க போறதே கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னா, ஆமா அவர் உண்மையை சொல்றாரு, நம்புவாங்க. நீங்க சொன்னீங்களே பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு, அசையாத, விஷம் ஏறாது, ஒரு கட்டுவரியா மாம்பு கொண்டு வா, அப்புறம் கடிக்க விட்டு பார்ப்போம், இடும்பா அவனை கடிக்க விடுவோம், விஷம் ஏறுதா இல்லையா, நீங்க அமைதியா இருங்க, விஷம் ஏறுதா இல்லையான்னு பார்ப்போம். சார், அரிசியை விட சின்னதா ஒரு தோட்டாவான். இப்ப எங்க மௌலானா வந்திருக்கிறாரு, அவர் காவல்துறையெல்லாம் வேலை செஞ்ச நபர்கள், பல நபர்கள் இங்க இருக்கிறாங்க, உயர் காவல்துறை அதிகாரி. இதை பாப்பீங்க, அரிசியை விட சின்ன தோட்டா எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அப்படியே உள்ள போகுமா, அப்படியே விரிஞ்சிருமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க செத்துருவாங்க. அவர் சுட்டு பழகினாரா, கடாஃபி வந்து அவருக்கு கத்து கொடுத்தாராம். வைகோ அவர்கள் காட்டியது போல ஒரு காணொலி காட்டுங்க. நீங்கள் வந்து அதிபரோட இருந்த காணொலி ஒண்ணு காட்டுங்க பாப்போம், உங்க அதிபரை காட்ட சொல்லுங்க பாப்போம். சார், ஒரு விஷயம் தான் சொல்றேன், எங்க அண்ணன் சொல்றாங்க நம்புவார்னா, உண்மையை சொல்றாரு, சத்தியத்தை சொல்றாரு, சாத்தியத்தை சொல்றாரு, மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவரை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்க. நான் போய் சொல்லல, ஒரு விஷயத்த நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, துபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு, துபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு, யாரு பேரை காட்டுது பாரு, யாரு பேரை காட்டுது, அண்ணன் சீமான்னு காட்டும், சீமான்னு காட்டும். நீ பாரு, ஓட்டு பாரு, ஓட்டு பாரு, யார் கூகுள்ல போட்டு பாரு, எமோஷன் ஆகாத.